who is taking the most responsibility of all kinds of people. எல்லாரை விட அதிகமா வந்து நமக்கு குடும்பஸ்தர்கள் தான் வந்து அதிக லெவல்ல பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனுடைய நோக்கம். இது வந்து மகேஷ் யோகி வந்து அதுக்கேத்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்றாங்க இந்த டெக்னிக். ஸோ it is definitely relieving the stresses and strains from our mind. Already I have explained. We have manam, buddhi, siddham and ahankaram. Okay. அப்போ இதுல வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சித்தத்துல பதியக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸையும் ரிமூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து டிஎம்க்கு வந்து இருக்கு. இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். ஓகே. So what he's saying is TM is something that can be defined as a means to do what one wants to do in a better way, right way and with maximum results. நம்ம எந்த வேலை பண்ணனாலும் whomsoever it may be, we can perform in a better way, right way with maximum results. Oh, and then how we can learn this technique and how can we practice? ஓகே. வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து இந்த டிஎம் ஆர்கனைசேஷன் வந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் மூலமா டிஎம் டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் வாலண்டியரிங் வி கேன் கோ டு சம் ஆஃப் அவர் டிஎம் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் வி கேன் லேர்ன் இட் ஃப்ரம் அ டிஎம் டீச்சர். The process it is absolutely effortless, taught one-on-one. ஒரு டீச்சர் தான் வந்து இதை டீச் பண்றாங்க. அண்ட் இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி எஃபெக்டிவ். இன்னைக்கு வந்து நம்ம பழகின உடனே பலன் தரும், அப்படி இல்லைன்னா அது பலன் தராது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து போயிடுது, அப்படியெல்லாம் கிடையாது. இட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி எஃபெக்டிவ். ஸோ நம்ம டிஎம் டீச்சர் கிட்ட போய் லேர்ன் பண்ணும்போது தே வில் இனிஷியேட்டிங் எ மந்த்ரா, ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மந்திரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் தாட் விச் சூட்ஸ் அஸ், எ சூட்டபிள் சவுண்ட் ஃபார் அஸ் விச் வி ரிசீவ் ஃப்ரம் அ ட்ரெயின் டீச்சர் ஆஃப் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அண்ட் இட் இஸ் அ கெப்ட் சீக்ரெட் ஃப்ரம் எவ்ரி ஒன் எல்ஸ். மற்றவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் இன் ரிப்பீட்டிங் த மந்த்ரா த ப்ராக்டிஷனர் இஸ் சப்போஸ் டு ஸ்லோலி பீல் அவே த லேயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், layers of experience until the mind reaches a purer state of being. இதுதான் வந்து நம்ம டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மந்திரம் ஒன் கிளாஸஸ்ல வந்து மந்திரம் டீச் பண்ணுவாங்க, அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிற டெக்னிக் சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம அதை வந்து வீட்டில் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான், மார்னிங் அண்ட் ஈவினிங். மகேஷ் யோகி வந்து இது 1950s இருந்து டீச் பண்றாரு. வேர்ல்டு ஃபுல்லா எடுத்துட்டு போயாச்சு இந்த டெக்னிக். ஸோ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் தே ஆர் கண்டக்டிங் சோ மெனி ரிசர்ச்சஸ் ஆன் திஸ் டெக்னிக். ஓகே. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்ப்ரூவிங் கிளாரிட்டி, ஃபோக்கஸ், அலர்ட்னஸ், கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், reaction time of the brain and problem solving capacity is improving. Okay, so they are recommending TM to BP patients. It's a clinical treatment in USA. ஸோ மேலே ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிரெயின் வேவ் கொஹரன்ஸ் ஷார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கு, ஒரு கொஹரன்ஸ் இல்லாமல் இருக்கு, செதறி போய் இருக்கு, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. பட் ரெகுலரா நம்ம டிஎம் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பிரெயின் வேவ் கொஹரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப கொஹரண்டா இருக்கு. அப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் ஆகுது. தென் ஆப்டிமைசேஷன் ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷனிங். இந்த தியானம் டிஎம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ஃபங்க்ஷனிங் வித் அவர் நர்வஸ் சிஸ்டம். டைரக்ட்லி ஃபங்க்ஷனிங் வித் அவர் நர்வஸ் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தியான முறைகள் வந்துருச்சு, so many meditation techniques, but TM it is the mother of all the modern techniques. So
மகேஷ் யோகி என்ன பண்றாரு அப்படின்னா, தான் இன்ட்ரடியூஸ் பண்ணின அந்த டெக்னிக்கு வந்து he has given so many evidences, so many research proofs, everything in a published way. 1981ல நியூரோ சயின்ஸ்ல இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸ்ல வந்திருக்கக்கூடிய பப்ளிகேஷன் ரிசல்ட்டோடைய காப்பி இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர் வேல்யூ வந்து எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாக்குறோம். கிரியேட்டிவிட்டி, கான்செப்சுவல் லேர்னிங்ஸ், மாரல் ரீசனிங்ஸ், ஐக்யூ, decrease in neuroticism. Neuroticism, it's a disorder related with stress and anxiety. Then GPA students ஓட GPA வந்து increase ஆகுது. Then transcendental consciousness and H reflex பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணக்கூடிய டைம், நம்மளுடைய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து பிரெயின்க்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டைம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெமெண்டஸா வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன் அ கோஹரண்ட் வே. தாறுமாறா வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. இட்ஸ் இன் அ கோஹரண்ட் வே. ஸோ ஹியர் ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் கான்ஷியஸ் மைண்ட்ல பார்த்தீங்கன்னா தாட்ஸ் உருவாகும் போது அது ஃபங்க்ஷன் பண்ணும்போதும் மேல பிஃபோர் டிஎம் வந்து பார்த்தா அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கு, கன்ஜஸ்டடா இருக்கு, அண்ட் இட்ஸ் இன் அ வேவி பேட்டர்ன். பட் ஆஃப்டர் ப்ராக்டிசிங் டிஎம் இட் இஸ் கெட்டிங் டிமினிஷ்ட். அது அப்படியே வந்து குறைஞ்சு 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 இட் இஸ் டேக்கிங் அ ரைட் பாத் அண்ட் ஆக்டிவ் லெவல் டு இட்ஸ் டீப் சோர்ஸ் அண்ட் பியூர் கான்ஷியஸ்னஸ். This is a result copy on 2010 research. It is published in Consciousness and Cognition. அந்த இஷ்யூல வந்திருக்கக்கூடியது. ஸோ தே ஆர் டெஸ்டிங் வேரியஸ் மெடிடேஷன் பேட்டர்ன்ஸ். நிறைய மெடிடேட் பண்ணக்கூடிய பீப்புளை வந்து என்ன பண்றாங்க, ஸ்டடி பண்றாங்க, அவங்களோட இஇஜி பேட்டர்ன்ஸ் வந்து ஸ்டடி பண்றாங்க. ஓகே, ஸோ டிஎம் பண்ணும்போது தான் இட் இஸ் நியரிங் த ஆல்ஃபா ஸ்டேட். நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 8 to 10 ஹெர்ட்ஸா வந்து ஒரே லெவல்ல இருக்கு, ரொம்ப கோஹரண்டா இருக்கு. Transcend the steps of the meditation practice leading to pure consciousness. Then regular practitioners, they are getting exceptionally deep rest, change in relaxation metrics during TM practice. Relaxation metricsல பார்த்தீங்கன்னா ஸ்கின் கண்டக்டன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் பிளாஸ்மா லாக்டேட் வந்து நியர்லி -8 வரைக்கும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ we can understood the TM technique is calming down the body, calming down the system. So we are getting very deep rest. But normal sleepல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாஸ் அதை விட டபுள் ஆர் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டீப் ரெஸ்ட் வந்து டிஎம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. தென் இம்ப்ரூவ்ட் மென்டல் ஹெல்த். பிடிஎஸ்டி இட் மீன்ஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஏதாவது ஒரு தீவிரமான இழப்புகள், வருத்தங்கள், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை சந்திக்கிறவங்க வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் பீப்புள். அதுல இருந்து வெளியே வர முடியாம ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதுல இருந்து அவங்களுக்கு வந்து வெளியே வரத்துக்கு வருஷக்கணக்காகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பிடிஎஸ்டி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட அனலைஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து குறிப்பிடத்தக்க அளவுல வந்து குறைஞ்சிருது. யூ கேன் see the orange lines within 3 months of practice. Then before TM வந்து they are showing nearly 75% of symptoms before learning TM PTSD symptoms, but after 10 days they are becoming non-symptomatic. Then reduced symptoms of PTSD in university students. This is a data published in 2019. Psychological reports. So they are இதுக்கு ரீசன் என்ன, டிஎம் ப்ராக்டிஸ்னால ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறையுது அப்படின்னு சொல்றதுக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெமரி ஆஃப் சேஃப்டி.
நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா உணர்றதுக்கும் நம்ம சந்தோஷமா நிம்மதியா உணர்றதுக்குமான ரீசன் வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். பட் த அமிக்தலான்னு சொல்லக்கூடிய ரீஜன் பிரெயினுடைய ரீஜன் வந்து இட் இஸ் த மெமரி ஆஃப் ஃபியர். நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் வருத்தங்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இடம். இப்ப கண்டினியூஸா அமிக்தலா வந்து ஆக்டிவேட் ஆகி இருந்தது, இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், இரிட்டேஷன், ஆங்ஸைட்டி, ட்ரைட் ஆஃப் ஆங்ஸைட்டி இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அட்ரினலின் அண்ட் கார்டிசோல் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. So, while practicing TM, prefrontal cortex is stimulated and the happy hormones are produced. Serotonin உடைய levels வந்து increase ஆகுது. These results are published in Journal of Neural Transmission 1976. 1976 itself, they have proved this. It's effective in lowering blood pressure. They have conducted this experiment with 1,295 participants. And it is a meta-analysis. So TM reduces the trait anxiety. Okay. So regular practicing of TM shows substantial reduction in anxiety over the first 2 weeks. First 2 weeksலயே வந்து குறைஞ்சிருது. இந்த highest level of trait anxiety nearly 80 points 100 வரைக்கும் இருக்கிறவங்க, குற்ற செயல்கள் புரிஞ்சுட்டு ஜெயில்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, பிரிசனர்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரெகுலர் டிஎம் பிராக்டிஷனர்ஸ்க்கு த ட்ரைட் ஆங்ஸைட்டி லெவல் பார்த்தா 53 to 62% வந்து ரெடியூஸ் ஆகுது. இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ கிரைம் ரேட் வில் பி டெஃபினெட்லி ரெடியூஸ்ட். ஸோ டிஎம் வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எதுல எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கிளினிக்கல், இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கிளினிக்கல் சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ட்ரீட் பண்றதுக்கு, ரிலீஃப் ஆஃப் ஆங்ஸைட்டி, இன்சோம்னியா தூக்கக்குறைவை வந்து சரி பண்றதுக்கு, அடிக்ஷன்ஸ் போதைப் பொருள் அடிமையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் அதை ட்ரீட் பண்றதுக்கு, தென் பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அட்டென்ஷன் டெபிசிட் ஏடிஹெச்டி குழந்தைங்க வந்து கவன சிதறல் இருக்கிறது, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அண்ட் ஈவன் அல்சீமஸ் வயது முதிர்ந்த போது வரக்கூடிய ஞாபகம் மறதி எல்லாத்தையும் டோட்டலா மறந்துடுவாங்க. ஸோ அல்சீமஸை ட்ரீட் பண்றதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது பிசியாலஜிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீஸ் இன் கிரே மேட்டர், டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபார் பாசிட்டிவ் சைக்கலாஜிக்கல் அவுட்கம்ஸ் லைக் செல்ஃப் அக்செப்டன்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கொடுக்குது. இட் வாஸ் அசோசியேட்டட் வித் கிரேட்டர் செல் லாஞ்சிவிட்டி. இப்போ கரண்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொரோனா வைரஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன் ரீசன்ட் டைம் வித்தின் திஸ் 20 years ஆர் இந்த டிகேட்ல பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ஃபேஸ்ட் 5 வைரல் இன்வேஷன்ஸ். 5 முறை வந்து இதே மாதிரி நிஃபா, ரிசாஸ், எபோலா, கரோனா இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்ல பார்த்தா இட் ஹேப்பன் ஒன்ஸ் இன் அ 1000 year, once in a 500 year, once in 100 year, and now within a decade we have faced 5 detritus viral infections. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டிஎம் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரெக்கவரி ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து வெரி ஃபாஸ்டா இருக்கு. ஸோ கிரேட்டர் செல் லாஞ்சிவிட்டி, ஸோ இம்யூன் பூஸ்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து டிஎம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டம். டிஎம் இன்க்ரீசஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் that defend the body from infection and cancer. வைரஸ் வந்து என்ன டைப் ஆஃப் இருந்தாலும் வாட் எவர் இட் மே பி, பாடியோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இட் வில் பெர்ஃபார்ம் அட் இட்ஸ் பீக். ஸோ நமக்கு வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது நம்ம வேற எதை பற்றியும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு பார்த்தா என்கே செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது,
பி லிம்போசைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் இம்ப்ரூவ்ட் ரிலேஷன்ஸ் அட் ஒர்க். நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப ஹார்மோனியஸா இருக்கு. improved perception and memory, higher level of moral reasoning. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மெடிடேட்டர்ஸ் அண்ட் மெடிடேட்டர்ஸ் ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ். ஸோ டிஎம் ப்ராக்டிஸ் பண்றவங்களுடைய டேட்டாஸ் பாத்தீங்கன்னா இட் ரீச் இட்ஸ் பீக். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இது எல்லாமே வந்து ஒரே காம்பேக்டா வந்து இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. தனித்தனியா வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம நேரம் செலவு பண்ணணுங்கிற தேவை கிடையாது. This is a recent issue 2019 paper. If anyone wants to read, you can use this link and you can read about this paper. And increase job satisfaction. இந்த satisfaction இல்லாத போதுதான் ஃபேமிலி ஆகட்டும் or in our workplace we are facing stress வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மெடிடேட் பண்றோம், பிரெயின் வேவ்ஸ் வந்து கொஹரண்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட் இஸ் decreased anxiety, decreased straight anxiety, increased emotional stability, improved GPA, improved concept learning, improved intelligence, increased creativity, increased moral reasoning ability, and improved neurological efficiency, increased inner orientation. So many benefits are there. Mobilization of the latent reserves of the brain. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐன்ஸ்டீன் தான் வந்து அதிக அளவில் தன்னுடைய மூளையுடைய பகுதியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி வேற யாரும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு மினிமம் நம்மளோட மூளையுடைய திறன்ல வந்து 1% தான் யூஸ் பண்றோம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். மற்றவங்க வந்து அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பிரெயின்ல வந்து பயன்படக்கூடிய பகுதிகள் வந்து அதனுடைய ஏரியா வந்து அதிகமாகுது. அல்டிமேட்டா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேலை நம்மளுடைய ஃபங்க்ஷனிங்கும் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். ஸோ நமக்கு தான் பெனிஃபிட்ஸ். ஸோ இது வந்து டிஎம்சிடி ப்ராக்டிஷனர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுடைய பிரெயின் வேவ் கொஹரன்ஸ் வந்து இட் ரீச் இட்ஸ் மேக்சிமம். பாடி அண்ட் மைண்ட் வந்து ஒரே கொஹரண்டா ஒர்க் பண்ணும். இப்போ மைண்ட் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குது, கேன் யூ லேவ் இட் ஃப்ரம் த எர்த் அப்படின்னா பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நான் இப்போ வரைக்கும் டிஎம் ப்ராக்டிஷனர்ஸ் சித்தி ப்ராக்டிஷனர்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ கிரேட் அமௌண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கு டிஎம்க்கு வந்து எவிடென்ஸா. ஏன் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் கான்ஷியஸ்னஸ். இப்போ ஒரு விஷயம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நான் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லி டெய்லி வந்து நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மைண்ட்ல வந்து நீங்க பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் ஃபீட் பண்ணுங்க. அஃபர்மேஷன்ஸ் சொல்றாங்க, நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய வாக்கியங்களை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க, திருப்பி ரிப்பீட்டடா நினைங்க. அது வந்து நாலாவட்டத்துல உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். இப்படி எல்லாம் சொல்றாங்க. பட் தியரிட்டிக்கலா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெக்னிக் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நமக்கு டிஎம் தான். ஸோ இதனுடைய ஹிஸ்டரி இந்த டெக்னிக் ஆரிஜினான ஹிஸ்டரி என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆதிசங்கரர் வந்து இந்தியாவுடைய 4 பக்கங்களையும் 4 மடங்கள் வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அதுல வந்து நார்த்ல வந்து ஜோதிர் மடம் சொல்லி பத்ரையில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதனுடைய சங்கராச்சாரியார் வந்து சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி. 1941 வந்து சுவாமி வந்து அதனுடைய சங்கராச்சாரியாரா வந்து பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இவருடைய லீடர்ஷிப்ல தான் வந்து மகேஷ் யோகி வந்து இந்த டெக்னிக்கை வந்து உலகம் பூரா டீச் பண்றாங்க.
He was born in 1918 and he attained Samadhi at 2008. அவருடைய பீரியட்ல 1950ல இருந்து 2008க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 40,000 டிஎம் டீச்சர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இது வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். நியர்லி 7 மில்லியன் பீப்புள்ஸ் மேல வந்து டிஎம் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஆர் ப்ராக்டிசிங் டெய்லி. மகரிஷி வந்து எப்படி எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மெடிடேஷன் டெக்னிக் வந்து பாப்புலரைஸ் பண்ணது வந்து மகரிஷி மகேஷ் யோகி தான். சோ மெனி செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் வந்து டிஎம் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகரிஷிக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் என்ன அப்படின்னா, the proposal of the existence of a unique or fourth state of consciousness. ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், விழிப்பு, கனவு, தூக்கம் 3 நிலைகள் தான் சாதாரண மனிதர்கள் வந்து உணருவாங்க. தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து 4வது உணர்வு நிலைங்கிற ஒரு உணர்வு நிலை வந்து கிடைக்கும். இப்ப நம்ம விழிப்புல இருந்து செயல்படுறோம், தூக்கத்துல செயல்படுறோம், கனவு வந்து நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்லை. இது 3 நிலை வந்து நம்மளுடைய லைஃப் டைம் முடிச்சு போயிடுது. பட் இந்த தியான நிலையிலிருந்து செயல்படக்கூடியவர்கள், இந்த 4வது உணர்வு நிலை, அதனுடைய பலன் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கிடைக்கிறது. இதுக்கான ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணினது வந்து மகேஷ் யோகி தான். So his unique and enduring contribution to humankind was his deep understanding of and mechanics of experiencing pure consciousness. அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத மகேஷ் யோகி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு மாஸ்டர் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 பேருக்கு வந்து இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ண ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேருக்கு வந்து they have released stamps and envelopes. அதுல பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் யோகியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, he is known for his original contributions to yoga and meditation. He is remembered most for developing that transcendental meditation technique. டிஎம் டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணி அதை உலகம் பூரா எடுத்துட்டு போனதுக்காக தான் he was remembered. He was inspired by thousands of followers. And science of being and art of living. Art of living அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரவிசங்கரோடையது. பட் he was the student of மகரிஷி மகேஷ் யோகி. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதுல இருந்து தான் அவர் எடுத்துக்கிறாரு அந்த வேர்டிங்ஸ். ஸோ இந்த ஒரிஜினல் புக்கை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் பை இட் அண்ட் ரீட் இட். சயின்ஸ் ஆஃப் பீயிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனுடைய கான்செப்ட்ஸ் எங்க போய் எல்லாம் பதியுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை எப்படி ரிலீவ் பண்றதுக்குங்கிறதுக்கு ப்ராப்பர் டெக்னிக் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து டீச் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பட் நமக்கு வந்து ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸை ரிமூவ் பண்ண. இட் இஸ் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை ரெகுலரா பண்ணும்போது வாட் we can achieve reduce stress, anxiety, etc. It promotes emotional health, lengthens attention span, enhances self-awareness. It increases life satisfaction. வாழ்ந்த ஒரு திருப்தியை வந்து ரெகுலர் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ மெடிடேஷன் இஸ் அ டெக்னிக் டு இன்டகிரேட் ஒன்ஸ் பர்சனாலிட்டி டு பி ஏபிள் டு லிவ் அண்ட் என்ஜாய் ஃபுல் லைஃப் ஆஃப் ஆல் க்ளோரிஸ். எல்லா சந்தோஷங்களும் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து பூரணமா அனுபவிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மெடிடேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. It is a short tool. It is not related with religion. It is a tool to dig out the great treasure hidden within everybody. Okay, so let us conclude. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுடைய மனம் செயல்படுற விதங்களின் மூலமா தான் ஏற்படுது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பதிவாயிருது. அதை ரிமூவ் பண்றதுக்கு இது வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான எந்த டெக்னிக்ஸும் டீச் பண்ணப்படலை. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வேதிக் நாலேஜ் வந்து யூஸ் பண்றோம்.
அதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டது தான் வந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கும் போது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய மன அடுக்குகள்ல இருந்து ரிலீவ் ஆகுது. ஸோ வி கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். நம்ம வந்து நம்மள இப்போ இருக்கிற வெர்ஷனை விட பெட்டர் வெர்ஷனா நம்ம மாறுவோம். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூவ்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இட் இஸ் அ எவிடன்ஸ் பேஸ்ட் டெக்னிக். இட் இஸ் அ எவிடன்ஸ் பேஸ்ட் டெக்னிக். ஸோ நம்ம இது வந்து டெய்லி மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ், பிஃபோர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்டர் 4 hours ஆஃப்டர் லஞ்ச் we have to practice. அப்போ டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜபிளாக மாறுது. ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது, தென் இட்ஸ் பிகமிங் மேனேஜபிள். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை. ஸோ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதனுடைய பீக் வந்து அட்டென்ட் பண்ணுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்கக்கூடிய வெல்த்தி அண்ட் ரிச் பீப்புளாகவும் ப்ராஸ்பரஸாகவும் அண்ட் வித் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க வந்து யூ கேன் லேர்ன் திஸ் எனிவேர். நீங்கள் டிஎம் டீச்சர் நியர் யூ அப்படின்னு போட்டிங்கன்னாவே யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ டீச்சர். யூ கேன் கோ அண்ட் லேர்ன் த டெக்னிக். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் த ஒன்லி வே டு ரிமூவ் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஃப்ரம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை தவிர மெடிகேஷன்ஸோ வேற மாதிரி விஷயங்களோ வந்து நமக்கு நிரந்தரமான தீர்வுகளை வந்து தருவது கிடையாது. ஸோ என்னுடைய நாலேஜை ஐ ஹவ் ஷேர்ட் வித் யூ. தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஆல். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. செஷன் யாரு டேக் ஓவர் பண்ணுவாங்க சார்? முடிஞ்சது சார். உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் சார். எனி டவுட்ஸ் ஆர் ஃபீட்பேக்? கேட்கலாம். Sir, any doubts or feedbacks? Chat box போடுவாங்களா? இல்ல. ஓகே. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ ஆல். க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இதில் பார்த்துக்கலாம். கேட்கலாம்.